ஹே guys, today is the day 1 of the gym. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறையா தடவை வாக்கிங் போக ட்ரை பண்ணியிருக்கேன் அண்டு டயட் இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ரை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு ரிசல்ட் கொடுத்ததே கிடையாது. ஜிம் கூட சரி, நான் ஒரு 1 வீக் முன்னாடி போனேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் நான் ஜிம்மே போகல. அது எப்படி நம்ம ரெகுலராக போனால் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, நம்ம ரெகுலராக போகணும், ரெகுலராக ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ டுடே இஸ் த டே 1. என்ன மாதிரி ஒரு சோம்பேறியை உங்களால் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறி நான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ரெகுலராக ஜிம் போகணும் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் கொடுத்து இந்த எக்ஸசைஸ் தான் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலி இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் பண்ணும்போது கஷ்டம். நானுமே ஃபஸ்ட்டு ஜிம் போன ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா எல்லாருமே லைக் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என்ன இது 2 மினிட்ஸ் பண்ணிகிட்டே டப்புன்னு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, 2 மினிட்ஸ் தானே பண்ணீங்க அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அது உண்மையிலேயே நாம் அந்த எக்ஸசைஸை அதெல்லாம் பண்ணும்போது தான் தெரியுது, என்னால் ஒரு 10 செகண்ட் கூட பண்ண முடியல. நீங்கள்லாம் எப்படா 2 மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படி இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஆனால் பண்ணும்போது அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டெய்லி ஜிம் போகிறேன். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம், கலக்கிறோம். இந்த ஒரு மைண்ட் செட் என்கிட்ட இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஜிம்லாம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பேங்க்குக்கு போகிற வேலை இருந்துச்சு. பேங்க்லாம் போயிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். லேட்டாக தான் போனேன். ஒரு 1 ஹவர் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ஆஃபீஸே போனேன். டைம் ஆகிடுச்சி, ஒன்றுமே பண்ணல, ஒரு சன்ஸ்க்ரீம் கூட போட முடியல, பொட்டு மட்டும் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் நல்ல வேலை நேரம் பார்த்து எனக்கு பஸ்ஸுமே கிடச்சிருச்சு. நான் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அப்போ தான் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூப்பிட்டாவா நம்ம வாஃபிள் சாப்பிட்லாம் அப்படின்னு என்னை டெம்ப் பண்ணி விட்டான். ஸோ சரி, ஒரே ஒரு வாஃபிள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாஃபிள் சாப்பிட்டேன்னா வீட்டுக்கு பார்த்தா எங்கள் அம்மா நூடுல்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நூடுல்ஸும் சாப்பிட்டேன், அவ்வளோதான்.